தளபதி 69, வேட்டையன், விடாமுயற்சி, சூர்யா 45, கார்த்தியோட 29வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்னு நிறைய அப்டேட்ஸ் இந்த மந்த் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் செப்டம்பர்ல வந்திருக்க தமிழ் படங்களோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டா நெக்ஸ்ட் மந்தோட பிக் ரிலீஸ் வேட்டையன் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். படத்தோட மெயின் பிளாட் படம் கமர்ஷியலா இருக்குமா, கிளாஸா இருக்குமா, யாரு வில்லன் அப்படின்னு எதையுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ப்ரிவியூ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நார்மலா சூப்பர் ஸ்டார் படத்துல வர மாதிரி ஒரு கமர்ஷியல் லெவல் டீசரா இல்லாம ஒரு ஸ்லோ பேஸ்ட் டீசரா இருந்தது. எனக்கு ட்ரெய்லர்ல எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ்ராஜ் கொடுத்திருந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்தது. ஏன்னா அமிதாப் வாய்ஸை பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ற மாதிரி இருக்கு. சோ என்கவுண்டர்ங்கற பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். பட் அமிதாப்க்கு இது ஃபைனல் வெர்ஷன் வாய்ஸ் கிடையாது. பிரகாஷ் ராஜோட வாய்ஸை ஏஐல கன்வெர்ட் போறதாவும் ஒரு நியூஸ் இருக்கு. அதாவது பிரகாஷ் ராஜ் தான் ஃபுல் படத்துக்கும் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. பட் அந்த வாய்ஸை ஏஐல அமிதாப் வாய்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. அப்படி இல்லாம பிரகாஷ் ராஜ் வாய்ஸே இருந்தா கூட படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மேபி நமக்கு செட் ஆகாத மாதிரி ஃபீல் இருக்கும். பட் படமா பார்க்கும்போது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிவியூ வச்சு தலைவர் ஸ்டைல்ல படம் கமர்ஷியலா இருக்குமா இல்ல ஞானவேல் ஸ்டைல்ல கிளாஸா இருக்குமா அப்படிங்கறத டிசைட் பண்ணவே முடியல. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வேட்டையன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் மேபி படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். லாஸ்ட் வீக் வேட்டையன் ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா நடந்தது. ஆடியோ லான்ச்சே செம்ம வைபா இருந்ததுன்னு தான் சொல்லணும். டைரக்டர் ஞானவேல், அனிருத், தலைவர் எல்லாருமே செம்ம வைப்ல இருந்தாங்க. அவங்களோட ஆடியோ லான்ச் பிரசன்ஸ், அவங்க பேசின ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது வேட்டையன் டீமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் தலைவர் டான்ஸ் ஆடி ஒரு படத்தை ப்ரோமோட் பண்ணிலாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த படத்துல அவருமே செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ஜெயிலர் அவ்வளவு பெரிய ஹிட், வேட்டையன் ரிலீஸ் ஆக போது, கூலிங் ஷூட்டிங்ல இருந்து தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வராரு. ஸோ இந்த 3 படமும் சந்திரமுகி, சிவாஜி, எந்திரன் டைம்ல தலைவர் ஒரு பீக் மோட்ல இருந்திருப்பாரு. அந்த மாதிரி இந்த 3 படமும் அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இருந்தாலும் ஞானவேல் ஃபர்ஸ்ட் டைம் கமர்ஷியலா ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ இது தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஸோ அக்டோபர் 2 ட்ரெய்லர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ஞானவேல் காம்போ எப்படி இருக்குன்னு. அடுத்து விடாமுயற்சி அப்டேட். விடாமுயற்சியோட டீசர் சீக்கிரமா ரிலீஸ் ஆக போது, அதுலயே ரிலீஸ் டேட் இருக்கவும் சான்ஸ் இருக்கு. அப்புறம் குட் பேட் அக்லி போஸ்டர் ரிலீஸ் பண்ணும் போதே படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நடுவுல விடாமுயற்சியே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சில அப்டேட்ஸ்லாம் வந்ததால குட் பேட் அக்லி மேபி சம்மருக்கு போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. பட் ரீசெண்டா குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவியோட பர்த்டேக்கு ஒரு விஷ் பண்ணிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல பொங்கலுக்கு தான் படம் வருது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த 2 மந்த்ல விடாமுயற்சி ரிலீஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஜனவரியிலே ஏகேவோட இன்னொரு படம் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது. சோ 2 வருஷத்துக்கு ஒரு படம் வர்ற அஜித் ஃபேன்ஸ்க்கு தொடர்ந்து 2 படம் வருது வேற லெவலா இருக்கும். ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸ் ஏகே ஆந்தம்னு ஊர் ஃபுல்லா ஒரு வைபை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து 2 படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது வேற லெவல் சம்பவமா இருக்கும். அடுத்து மணிரத்னம் டைரக்ஷன்ல உலகநாயகன் எஸ்டிஆர் காம்போல ரிலீஸ் ஆக போற தக் லைஃபோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. 2025 சம்மர்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. மணிரத்னம் மறுபடியும் ஒரு டாப் டிசிப்ளின் டைரக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேன் இந்தியா படம் பிரம்மாண்டமான படம்னாலே இப்ப இருக்கிற யங் டைரக்டர்ஸ் கூட 2 வருஷம் 3 வருஷம் எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா பொன்னியின் செல்வன் 1, 2 இது ரெண்டுத்தையுமே ஒரு வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இப்போ தக் லைஃப்மே அதை விட ஒரு ஷார்ட் பீரியட்ல முடிச்சிருக்காரு. படத்துல நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருக்கும் போல. அதனாலதான் படம் செப்டம்பர்லயே முடிச்சிருந்தாலும் 2025 தான் ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்த அப்டேட் சூர்யா 45, கங்குவா, சூர்யா 44 இந்த 2 படத்துக்கு அப்புறம் சூர்யாவோட 45வது படத்தை டைரக்ட் பண்ண போறது ஆர்ஜே பாலாஜி தான் அப்படிங்கிற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி தளபதி விஜய் கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அந்த கதை தான் இப்ப சூர்யா பண்ண போறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. சோ சூர்யாவோட 46வது படம் வாடிவாசல் படத்துக்கு முன்னாடி கங்குவா, சூர்யா 44, அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சூர்யா காம்போ. சோ இந்த 3 படமும் ரிலீஸ் ஆக போகுது. வாடிவாசல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி சூர்யா எல்சியூ படங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிடுவாரு. சோ சூர்யாவோட இந்த கம்பேக்ல வேற லெவல் லைனப்ல வராரு. ஒன்னு மிஸ் ஆனிச்சுன்னா கூட இன்னொன்னு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. இதுல சங்கர் நேத்து வேல்பாரி பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வேல்பாரியுமே சூர்யா நடிக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. சங்கர் போட்ட ட்வீட் என்னன்னா, வேல்பாரி நாவல்ல இருக்க நிறைய சீன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய ட்ரெய்லர்ல இருக்கு. அது எல்லாத்தையும் படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்து அந்த சீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, இல்ல லீகலா அதை பத்தி ஒரு காப்பிரைட் டிஸ்கஷன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சங்கர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ரீசெண்டா ஹிஸ்டாரிக்க டச் பண்ற மாதிரி வந்திருக்க 2 கதைனா, ஒன்னு ஜூனியர் என்டிஆரோட தேவரா, இன்னொன்னு சூர்யாவோட கங்குவா. சூர்யாவோட கங்குவாவா இருக்க சான்ஸ் இல்ல. ஏன்னா கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 1 மாசம் ஆக போகுது. சோ இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனது ஜூனியர் என்டிஆரோட தேவரா தான். அதுல இருக்க சில சீன்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே வேல்பாரி நாவல்ல இருக்கிற மாதிரி சங்கர் ஃபீல் பண்ணிருக்காரு போல. சோ அதனாலதான் இப்படி பகிரங்கமா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி பொன்னியின் செல்வன்ல வந்த விஷுவல் சீன்ஸ் எல்லாத்தையுமே ராஜமௌலி, மாவீரன், பாகுபலி படங்கள்ல வச்சிருந்தாரு. சோ அதனாலேயே பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஃபீல் வேல்பாரிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இப்பவே சங்கர் காப்பிரைட் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த ட்வீட்ல இருந்து இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆகுது. சங்கர் கண்டிப்பா வேல்பாரி எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததாகவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கார்த்தியோட 29வது படத்தோட அப்டேட். விக்ரம் பிரபுவோட டானாக்காரன் படத்தோட டைரக்டர் தமிழ் தான்
கார்த்தியோட 29வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறவங்க வழக்கம் போல ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான். சோ கார்த்தியோட லைனப்ஸ் பாத்தீங்கன்னா மெய்யழகன் இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு அடுத்து வாத்தியார் நலன் குமார் சாமியோட படம், அதுக்கு அடுத்த படம் சர்தார் 2, அதுக்கு அடுத்தது தான் இந்த கார்த்தி 29வது படம். சோ கோலிவுட்டோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் பிலிமான கைதி 2 வர்றதுக்கு முன்னாடி கார்த்தி 4 படம் லைனப்ல வச்சிருக்காரு. இந்த 4 படமே பார்க்க ப்ராமிசிங்கா இருக்கு. கைதி 2க்கு முன்னாடி ஒரு வேற லெவல் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருப்பாரு போல. இதுக்கு முன்னாடி கார்த்திக் ரிலீஸ் ஆன படம்னா ஜப்பான், பெரிய ஃபிளாப்பா இருந்தது. ஏதோ ஒரு வீடியோல கூட முன்னாடியே சொல்லியிருப்பேன், கார்த்தி ஒரு படம் ஃபிளாப் கொடுத்துட்டாருன்னா அவர் முன்னாடி கொடுத்த அந்த ஃபிளாப் படத்தையே மறக்கடிக்கிற மாதிரி ஒரு ஜானரை தொட்டு நம்மள கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டா மெய்யழகன் கண்டிப்பா இருக்கும். படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரெண்டுமே ரிலீஸ் இருக்கு. அதை ரெண்டையும் பார்க்கும்போதே நல்லா தெரியுது இது ஒரு வேற லெவல் குட் ஃபீலிங் ஃபிலிம் அப்படின்னு. கார்த்தி அரவிந்த் சாமி காம்போவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மெய்யழகன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது. கார்த்தியோட இந்த வெர்சடைல் மூவி லிஸ்ட்ல மெய்யழகனும் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பொய்யாகி தோற்று போகின்றேன். யாரோ இவன் யாரோ சொந்தம் யார்தான். அடுத்தது தனுஷோட 52வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட டைட்டில் இட்லி கடை. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் போறாரு. இது தனுஷோட 52வது படம் மட்டும் இல்ல, தனுஷோட 4வது டைரக்ஷன் பிலிமும் கூட. அடுத்து மூக்குத்தி அம்மன் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நயன்தாரா தான் இந்த படத்துல லீடா நடிக்கிறாங்க. பட் படத்தை டைரக்ட் பண்ண போறது ஆர்ஜே பாலாஜி கிடையாது. மூக்குத்தி அம்மன் 2 டைரக்ட் பண்ண போறது சுந்தர் சி. அது ஒண்ணுதான் படத்துக்கு கொஞ்சம் மைனஸா எனக்கு இருக்கு. ஆல்ரெடி ஒரு அரண்மனை அந்த மாதிரி காமெடி கமர்ஷியல் பிலிமா பண்ணிட்டு இருக்காரு. பட் மூக்குத்தி அம்மன்ங்கிறது ஒரு காமெடி மெசேஜ் கலந்த பிலிம். அந்த கண்டென்ட்டை ஆர்ஜே பாலாஜி ஸ்டைல்ல சுந்தர் சி ஹேண்டில் பண்ணுவாரா, இவர் ஸ்டைல்ல ஒரு மசாலா பிலிமா கொண்டு வர போறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பா சுந்தர் சி நயன்தாரா காம்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அடுத்து இந்த வருஷம் பாலிவுட்ல ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டான படம் தான் கில். பீஸ்ட் படத்தை ட்ரெயின்ல எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சம்பவம் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. சோ ராகவா லாரன்ஸ் தான் தமிழ் தெலுங்கு ரெண்டு வெர்ஷன்லயும் கில் படத்தை ரீமேக் பண்ணி அவர் ஹீரோவா நடிக்க போறாரு. இந்த படம் இல்லாம அவரோட இன்னொரு படத்தோட அப்டேட்டும் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன் ஜி ஸ்குவாட் அண்டர்ல பென்ஸ்ங்கிற ஒரு மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது பாக்கியராஜ் கண்ணன். பட் அந்த படத்தோட கதை லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு அந்த போஸ்டர்ல ரிவீல் பண்ணிருந்தாங்க. சோ அந்த படம் இப்போ எல்சியூல ஜாயின் ஆக போகுது. கைதி 2ல ஒரு வில்லன் கேரக்டர் வரப்போகுது. அந்த வில்லன் கேரக்டர் ராகவா லாரன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ரூமர் இருந்தது. சோ அந்த வில்லனோட பேக் ஸ்டோரி தான் இந்த பென்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. பட் அபிஷியலா இது கன்ஃபார்ம் ஆகல. ராகவா லாரன்ஸ் ஆஃப்டர் ஜிகிர்தண்டா XX அப்புறம் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட லைனப்ஸ்மே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இந்த ரெண்டு படத்தோட அப்டேட்மே சீக்கிரமா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த வீடியோட லாஸ்ட் அப்டேட், தளபதி விஜயோட கடைசி மூவி தளபதி 16 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டைரக்டர் H வினோத் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. மியூசிக் அனிருத். கத்தி, பீஸ்ட், மாஸ்டர் லியோக்கு அப்புறம் 5வது முறையா தளபதிக்கு மியூசிக் போறாரு. கடைசி படம் வேற. கண்டிப்பா அனியோட சம்பவங்கள் நிறைய இருக்கும். படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது கன்னடா ப்ரொடக்ஷன் கம்பெனி KVN ப்ரொடக்ஷன். H வினோத் ஒரு ஃபங்க்ஷன்ல இது பொலிட்டிக்கல் படம் இல்லங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா போஸ்டரே பயங்கர புரட்சியா இருக்கு. மேபி அவர் பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட்னா சர்க்கார் மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறது ஓட்டு கேட்க அந்த மாதிரி படமா இல்ல அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போஸ்டர்ல நீல கலர் பேக்ரவுண்ட், டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸின்னு கேப்ஷன் போடுறது, கையில ஃபயரை பிடிச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் படத்துல இருக்கும் போல. உண்மையிலேயே கோலிவுட்ல மோஸ்ட் டிசிப்ளின் ஆக்டர்னா தளபதி தான். ஒரு படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன 2 வாரத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது வித் ரிலீஸ் டேட்டோட. இந்த மாதிரி ரஜினி கமல்லாம் அவங்க 50ஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஜெனரேஷன்ல தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு எந்த இண்டஸ்ட்ரியிலுமே இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கிராண்ட் ஸ்கேல் மூவிஸை பேக் டு பேக் ரிலீஸ் பண்ற ஒரே ஆக்டர்னா அது தளபதி தான். அடுத்த வருஷம் அக்டோபர்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர்ல 2 பெரிய ஹாலிடேஸ் இருக்கு. ஒன்னு காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 வியாழக்கிழமை வருது. கோட் ரிலீஸ் மாதிரியே நடுவுல ஒரு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் 2 வீக்கெண்ட் வர்றதால அது பாக்ஸ் ஆபீஸ்க்கு ஒரு பக்காவான வீக்கா இருக்கும். அப்படி இல்லனா தீபாவளிக்கு கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். தீபாவளி அக்டோபர் 20 திங்கட்கிழமை வருது. அந்த வீக் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணா சனி, ஞாயிறு, திங்கள்னு 3 நாள் பாக்ஸ் ஆபீஸ் பாத்திரலாம். சோ 2 நல்ல டேட் அக்டோபர்ல இருக்கு. கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு தளபதியோட கடைசி படம் தீபாவளிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா தளபதியோட கெரியரை 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் பண்ணிட்டு இருந்த லவ் படங்கள் துல்லாத மனமும் துள்ளும், பிரியமானவளே, லவ் டுடே, அந்த மாதிரி படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட். திருமலையில சுவர் வரைக்கும் ரொட்டீன் கமர்ஷியல் டெம்ப்ளேட் பிலிம்ஸ். அதுக்கு அடுத்து தேர்ட் பார்ட்னா துப்பாக்கிக்கு அப்புறம் அவர் ஆரம்பிச்சது. ஆஃப்டர் துப்பாக்கி அப்புறம் ரிலீஸ் ஆன அவரோட படங்கள் தான் அவரை கோலிவுட்டோட பீக்கு கொண்டு போயிருக்கு. இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் 2012 தீபாவளி ரிலீஸ் ஆன துப்பாக்கிங்கிற ஒரு படம். சோ அங்க ஆரம்பிச்சது. கடைசி அவரோட 69வது படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனா ஒரு பயங்கர வைபா இருக்கும். கோலிவுட்ல ரொம்ப பிஸியா இருக்க ஃபேன்ஸ்னா விஜய் ஃபேன்ஸ் தான். ஏன்னா வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஃபேன்ஸ் அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து செலிப்ரேட் பண்றதுக்குள்ள அடுத்த படத்தோட அப்டேட், ரிலீஸ் டேட்னு ஒரு பிஸியாவே இருந்த ஃபேன்ஸுக்கு இதுதான் கடைசி ரிலீஸ் டேட். தூங்கிட்டு இருக்க போறேன், நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல.
பட் தளபதி 69 அவரோட கடைசி படம் அப்படிங்கறத பத்தி என்னோட கருத்து என்னன்னா, இது அவர் ஹீரோவா நடிக்கிற ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கடைசி படமா இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அவர் சினிமாலே நடிக்க மாட்டாரு அப்படின்லாம் எனக்கு தோணல. கண்டிப்பா எல்சிஓல ஆக்ட் பண்ணுவாரு, கேமியோ மாதிரியோ இல்ல கம்மி கால் ஷீட்ல நடிக்கிற மாதிரியோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா சினிமா கூட டச்ல இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா சினிமாக்கு வரமாட்டாருன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, விஜய் பாலிடிக்ஸ்ல சக்சஸ் ஆயிட்டாரு, சிஎம் சீட் மிஸ் ஆகி மினிஸ்டர் ஆயிட்டா கூட திருப்பி சினிமாக்கு வர சான்ஸ் இருக்கு. ஆனா எலெக்ஷன்ல தோத்துட்டாரு அப்படின்னா திரும்பி அவர் ஜெயிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாரு, சினிமா பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாரு. சோ ஒரு பாலிடிக்ஸ்ல சக்சஸ் ஆனாதான் சினிமாக்கு திரும்பி வர்றதுக்கான சான்ஸ் கொஞ்சமாவது இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த மந்த் வந்திருக்க அப்டேட்ஸ். அடுத்து மெய்யழகன் ரிவ்யூவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சினிமா பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.